இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சுதலம் ரகாதலம் மகாதலம் பாதாளம் இப்படி கீழே ஏழு உலகம் மேலே இருப்பது ஏழு உலகம் கீழே இல்ல நீ சொல்வது எனக்கு தவறா கேக்குதா இல்ல உன் வாய் உலகதான் தெரியல. கீழே ஏழு மேலே ஓடு. சரி இப்படிதான் சொல்லுங்க. ஏன் வம்பு விலை கொடுத்து மேலேழு கீழேழு. ஆமாங்க. கீழேழு மேலேழு ஈரேழு 14 லோகம். அதிலே என்னுடைய லோகம் என்ன லோகம்? ஐயா 3 உலகங்களுக்கு அதிபதி. 3 உலகத்துக்கு அதிபதி என்னென்ன லோகம்? தெய்வலோகம், சொர்க்கலோகம், அமராவதி சொல்லக்கூடிய பொன்னுலோகம். அமராவதி சொல்ல விட இப்படி உலகத்தையும் கட்டி காத்து வரக்கூடிய என் பெயர் துருள் 30 முக்கோடி தேவர்களும் 8000 கோடி விசுவார்கள், ரத்தத்துக்கு பாலகர்கள், தேவதேவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து தேவர்களுக்கும் அதிபதியாக விளங்கி வரக்கூடிய பெயர் தெய்வ கோமான் தேவேந்திரவன்.
சளி பிடிச்சா நல்லா இருக்கு சாமி. நம்ம எல்லாம் வாழ வைக்கும் தாய் குலத்தை எது பார்த்து நம்மளை வாழ வைக்க தாய் குலம் இல்லைங்க இதெல்லாம் பேய் கொடுங்க சாமியே சன்னமையப்பா. குறிப்பா கை நீட்டிய சொல்றானே எனக்கு எல்லாம் 70 75 80 அப்படின்னா 16 நக்கியா அவங்க வயசு ஒரு மரியாதை இல்ல அப்படியா? சரி சரி நம்ம பெண்ண தாய்கள் காவடா ஐயா அப்படி தேவ கோமான் தேவேந்திர பூபதி ஐயா உன்னுடைய பையன் தேவேந்திர மன்னனாக இருந்தால் எல்லாம் தலைவனடா உன்னை பெற்ற வாயு வர்ணன் குபேரன் ஆமா சந்திரன் சந்திரன் கூடிய ஆமா அத்தனை தேவர்களுக்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் நானே அதிபதி அதிபதி. ஆ. ஐயா உன்னுடைய பையன் தேவேந்திர மன்னனாக இருந்தால் உன்னை பெற்ற தாத்தா உங்க அம்மா யாரு சாமி யாருங்க ஐயா? என்ன அந்த வார்த்தை சொல்லும் போது மட்டும் ரொம்ப அழுத்தமா சொல்றீங்க பெத்த தாய் தந்தை யாரு? அப்படி இல்ல நம்ம எப்படி எல்லாம் வளர்த்துருப்பா கட்சிகளையும் தூக்கி கஷ்டப்பட்டு வளர்ச்சானா உங்க அம்மால பத்திரமா பாத்துக்காங்க சாமி, பத்திரமா பாத்துக்காங்க உங்க மொத்தால பத்திரமா பாத்துக்காங்க, பத்திரமா பாத்துக்காங்க. இவன் அம்மா பேரு கேக்குறானா இல்ல உங்க அம்மா நான் கோத்தாளன்னு பாத்துக்காங்க பத்திரமா. ஐயா பச்சாயி நீ கோயில் தான் குடிக்கிறியா? ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கிறார் தாய். அந்த மாதிரி யார் யார் அடிக்கிறாங்களோ அவன் நல்லா இருக்குது. நீ சொல்றது நல்லாவே தெரியுது. வந்த புகழ்ச்சி அடிதானே இல்ல 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 வெளியே இல்ல இல்ல புகழ்ந்து கொண்டும் அப்படி இல்ல உள்ளே வஞ்சத்தை வச்சுக்கிட்டு நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்னடா இல்ல சார், இல்ல அப்படி இல்ல. எவனாவது அடிக்கிறவன் நல்லா இருக்கணும்னு சொல்லுவானா? இல்ல அப்படிலாம் சொல்லு. நல்லா இருக்கட்டும் தான் நாளும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும். நல்லவருக்கு பேயுமலை எல்லோருக்கும். அப்ப யார் நல்லவர் இதுல? ஏய் என்ன நிறைய கெட்ட பழக்கம் இருவரை பற்றி காவடா ஐயா என்னை பெற்ற என் தாயும் தந்தையும் யாரு சுவாமி? அதுக்கு ஐயா என் தந்தை காசியப்பர் தந்தை காட்சிப்பு மகாமணி ரிஷிகளுடைய தலை சிறந்த ஆமா ரிஷியாக விளங்கி வரும் காசியப்பர் ரிஷி ஆமா என் தந்தை. தந்தை தாய் யாரு சுவாமி? தாய் மொத்தம் எத்தனை பேர்? எத்தனை பேரு? 13 தாய்மார்கள். 13 பேரு தாய். ம். அத உன் தாய் யாரு? அதி திதி முதல் எர்ராக்கான குதி கைய இல்லைங்க 10ஆவது சொன்னதா நீ கை போடுங்க, நீ கை போடுதா இல்லைங்க தப்பு நினைக்காதீங்க. கர்ணமேல ஒரு தட்டி விழுந்தா பூக்குங்குது, அத பூக்கு காவடா ஐயா. ஏண்டா ஏடா
எப்பேற்பட்ட எப்படா சொல்லுங்க உமா வாக்கா சொல்லிவிட்டு என்ன பையனை என்னன்னு தெரியும் ஊமை இல்லையா இப்ப கொள்ளக்காரன் கப்பனா உள்ளார ஆனா அது திதி முதல் கத்ரு விடதை வரை மொத்தம் 13 தாய்மார்களா ஐயா என் தாய் உண்டா யாரு அதிதி. ஓ அதிதி அதிதிக்கு பிறந்தவர்கள் இந்த தேவர்கள். ஆமா திதிக்கு பிறந்தவர்கள் அரக்கர் கூட்டம். ஆமா இன்னும் பரப்பன நீந்தும் வகை ஊரும் வகை வகை உலக பிரபஞ்சமே என்னுடைய தாய் தந்தையால் தான் உருவானது. உலகத்தை உருவாக்கியவர்கள். ஆமா உன் தாய் தந்தைகள் இருந்தாலும் சாமி இருந்தாலும் பிறந்து வளர்ந்து வளர்ந்து நான் வாழ்ந்து வந்தாலும் எனக்கென்று ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. 32 படி சிம்மாசனம். 32 படி சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துல ஏறி உட்காரணும்னா 32 படி ஏறி போய் தான் உட்காரணும். அப்பேற்பட்ட சிம்மாசனம். அது மட்டுமல்ல இன்னும் ஏக பூச்சக்கர கொடை. இன்னும் ஐயா சிவனுக்கு திரிசூலம். ஆமா எம்பெருமான் மாயவருக்கு சுதர்சன சக்கரம். சக்கரம் அதற்கு நிகரான சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் ஆமா என்னிடத்தில் இருக்கிறது. என்னது? என்ன சாமி? வஜ்ராயுதம். வஜ்ராயுதம். என்னது? என்னங்க ஆசிரியர் அடிச்சு கத்தியாட்டு இருக்குது. என்னொரு 30 ரூபா 40 ரூபா தான் போகும். இது என் கையில் இருக்கும் வரைதான் வஜ்ராயுதம். அப்படிங்களா? உன்னிடத்தில் வந்தா இது சாதா ஆயுதம் ஆயிரும். ஆமாமா. ஏன்னா நீ ஒரு துஷ்ட முண்டம். நான் துஷ்ட முண்டம். என்ன சாமியுடைய மந்திரி எல்லாம் சொல்லுவாங்களா? ஐயா அப்படி இருந்தாலும் ஐயா நாடு தெய்வலோகம் பொண்ணுலோகம் அமராவதி சொன்னீங்க. ஆனா இந்த தெய்வலோகத்துல என்னென்ன சிறப்பம்சம்? என்னங்க சிறப்பு? அதாவது வெள்ளை நிறத்துல யானை பார்த்திருக்கியா? வெள்ளை நிறத்துல மேக்சிமம் கருப்பா தான் இருக்கும். ஆனா நீ இருக்கக்கூடிய யானை வந்து வெள்ளை நிற யானை. ஆமா ஐராவதம் என்று சொல்லக்கூடிய பட்டத்து வெள்ளை யானை. ஆமா நான் பவனி வரக்கூடிய யானை. சரிங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரக்கூடிய குறிஞ்சி பூவும் இங்குதான் இருக்கிறது. பாரிஜாத புஷ்பமும் இங்குதான் இருக்கிறது. பணம் காய்க்கக்கூடிய கற்பக விருட்சம். அதுவும் என்னிடத்தில் தான் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் காவடா ஐயா இப்பேற்பட்ட அம்சங்களை பொருந்திய இந்த தேவலோகத்து மன்னன் தேவேந்திர பூபதிக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆமா சாமி. தேவியா யாருங்க? ஐயா அவள் பெயரை சொன்னால் படம் நழுவி பாலில் விழுந்து. ஆமா அது நழுவி தேனிலே விழுந்து. அது நழுவி நெய்யில விழுந்து. ஆமா அது நழுவி தீயில விழுந்து. ஐயா சின்ன பையல தன்னு சொல்றாங்க. ஐயா அவ்வளவு ஒரு சுவையாக இருக்குமே. தீயில் விழுந்தவா என் மனைவியின் பெயர். ஓ பெயர் என்ன பெயர்? என்ன பேருங்க?
அம்மி மிதித்து ஆமா அருந்ததி பார்த்து அருந்ததியை நான் பார்த்து. தொட்டு தாலி கட்டி என் மனைவியா யாருங்க அமிர்தத்திலே பிறந்தாளே ஆமா சசிதேவி என்று சொல்லக்கூடிய ஓஹோ. இந்திராணி உன் மனைவி என் மனைவி அப்படி இந்திராணி கல்யாணம் செய்து ஏய், எத்தனை பிள்ளைகளை பெற்று- 3 பிள்ளைகள் யார் யாரு ஆண் பிள்ளை 1 ஆமா. பெண் பிள்ளை 2 இரண்டு. ஆ. யாருங்க? அக்னியிலே பிறந்தாளே ஆமா ருத்ரவன்னியருக்கு ஆமா என்னுடைய மந்திரமாலை என்று சொல்லக்கூடிய ஒரு மகனை கல்யாணம் செஞ்சு கொடுத்தார் சரி சிவனுடைய இளைய மகன் முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு தேவி யானையை கல்யாணம் செய்து கொடுத்தீங்க கொடுத்தாச்சு. 2 பொட்ட பிள்ளைங்க ஆமா சித்திரை சேரன் சொல்லக்கூடிய ஆமா ஆஸ்திக்கு ஒரு ஆண்மகன் இருக்கின்றார் ஓஹோ அப்படி இருந்தாலும் இருந்தாலும் காவலா ஐயா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆமா குறிஞ்சி பூவானது மலரும் ஆமா அந்த குறிஞ்சி பூ என்றைக்கு மலர்கிறதோ மலர்கிறதோ அன்று தேவர் சபை கூட்ட வேண்டும் கண்டிப்பா இன்று ஆ, குறிஞ்சி பூவானது பூத்திருக்கிறது பூத்திருக்கிறது அதனால ஆ. இன்று நான் தேவர் சபை கூட்ட கூட்ட வேண்டும் வேண்டும். சீக்கிரமாக ஆ. இந்த விஷயத்தை ஆமா. என் மனைவி இந்திரா எடுத்து சொல்ல சொல்ல வேண்டும். வேண்டும் அழைத்து வா என் தேவியா அதற்கு ஐயா புறப்பட்டவர்கள்